அடுத்தடுத்து அதிர்ச்சிக்கு மேல் அதிர்ச்சி, கதி கலங்கி போய் நிற்கும் எடப்பாடி. என்ன நடந்தது? அதாவது இன்னும் சில மாதங்களில் தமிழக சட்டமன்ற தேர்தல் நடைபெற இருப்பதால் அரசியல் கட்சிகள் அனைத்தும் தீவிரமாக தேர்தல் வேலைகளில் ஈடுபட்டு வருகின்றன. அதே சமயம் தமிழக அரசியலில் கோவை முதல் கரூர் வரை உள்ள கொங்கு மண்டலம் என்பது எப்போதும் ஒரு அதிகார மையமாகவே இருக்கிறது. அதிலும் குறிப்பாக கரூர் மாவட்டத்தில் திமுக அதிமுக இடையிலான அரசியல் மோதல் என்பது எப்போதும் அனல் பறக்கும் என்பது குறிப்பிடத்தக்கது. அது ஏனெனில் செந்தில் பாலாஜி மற்றும் எம்ஆர் விஜயபாஸ்கர் இடையிலான மோதல் தமிழக அரசியலில் பிரசித்தி பெற்றது. இந்த நிலையில் கரூர் மாவட்ட அதிமுகவின் முக்கிய நிர்வாகியும் முன்னாள் மாவட்ட கவுன்சிலருமான MTA துரைமுருகன் தனது ஆதரவாளர்கள் 1000க்கும் மேற்பட்டோருடன் திமுகவில் இணைந்திருக்கிறார். இதற்கு செந்தில் பாலாஜி தான் காரணம் என்று கூறப்படுகிறது. அதாவது கரூர் மாவட்டத்தில் திமுகவை பொறுத்தவரை செந்தில் பாலாஜி பெரிய ஆளுமையாக இருக்கிறார். கொங்கு மண்டலத்தில் வலுவான திமுக தலைவராக இவர் இருக்கிறார். அதேபோல் கரூரில் அதிமுகவை பொறுத்தவரையில் முன்னாள் அமைச்சர் எம்ஆர் விஜயபாஸ்கர் ஒரு வலுவான ஆளுமையாக திகழ்ந்து வருகிறார். இவர்கள் இருவருக்கும் இடையே நீண்ட காலமாக அரசியல் மோதல்கள் இருக்கிறது. இதில் குறிப்பாக நிர்வாகிகளை தங்கள் பக்கம் இழுப்பதில் கடும் போட்டி ஏற்படும். இந்த நிலையில் நீண்ட காலமாக அரசியலில் இருந்து வரும் அதிமுகவின் MTA துரைமுருகன் தற்போது திமுக பக்கம் சாய்ந்திருப்பது கரூர் மாவட்ட அதிமுகவின் அடிமட்ட கட்டமைப்பில் கடுமையான தாக்கத்தை ஏற்படுத்தும். அதாவது நேற்று கரூர் மாவட்ட அதிமுக நிர்வாகியும் முன்னாள் மாவட்ட கவுன்சிலருமான MTA துரைமுருகன் தனது ஆதரவாளர்கள் 1000க்கும் மேற்பட்டோருடன் திமுகவில் இணைந்தார். அதே சமயம் திமுகவில் இணைந்த கையோடு அடுத்த சில நாட்களில் எம்ஆர் விஜயபாஸ்கருக்கு எதிராக இன்னும் பல ஆதரவாளர்களை திரட்டி ஒரு பிரம்மாண்டமான இணைவு விழாவை நடத்தப் போவதாக MTA துரைமுருகன் அறிவித்து இருக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது. இது கரூர் மாவட்ட அதிமுக தலைமைக்கு விடப்பட்டுள்ள நேரடி சவாலாக பார்க்கப்படுகிறது. கரூர் மட்டுமில்லாமல் ஒட்டுமொத்த கொங்கு மண்டலத்திலும், அதாவது கோவை, ஈரோடு, திருப்பூர், சேலம், நாமக்கல் என அனைத்து மாவட்டங்களிலும் தற்போது கட்சி தாவல் படலம் தீவிரமாக நடந்து வருகிறது. தேர்தல் நெருங்கும் நிலையில் திமுக வலுவான கட்டமைப்பை ஏற்படுத்த மாற்று கட்சி நிர்வாகிகளை தன் பக்கம் இழுப்பதில் தீவிர கவனம் செலுத்தி வருகிறது. ஏனெனில் கடந்த சட்டமன்ற தேர்தலில் எல்லா பக்கமும் வென்ற திமுக கொங்கு மண்டலத்தில் சற்றே சறுக்கிவிட்டது. கோவை மாவட்டத்தில் உள்ள 10 தொகுதிகளில் ஒரு தொகுதியில் கூட திமுக ஜெயிக்கவில்லை. எனவே இந்த முறை அங்குள்ள அதிமுகவின் முக்கிய தூண்களை தங்கள் பக்கம் இழுப்பதன் மூலம் கொங்கு மண்டலத்தை முழுமையாக தன் வசப்படுத்த திமுக ஆயத்தமாகி வருகிறது. அதே சமயம் திமுக அதிருப்தி நிர்வாகிகளை தங்கள் பக்கம் இழுக்க அதிமுகவும் திரைமறைவில் காய்களை நகர்த்தி வருகிறது என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில்தான் கரூர் மாவட்ட அதிமுக முக்கிய நிர்வாகியும் முன்னாள் மாவட்ட கவுன்சிலருமான MTA துரைமுருகன் தனது ஆதரவாளர்கள் 1000க்கும் மேற்பட்டோருடன் திமுகவில் இணைந்திருக்கிறார். மேலும் அடுத்த சில நாட்களில் கரூரில் எக்ஸ் அமைச்சர் எம்ஆர் விஜயபாஸ்கருக்கு எதிராக தனது ஆதரவாளர்கள் பலரை திமுகவில் இணைக்கும் நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்துள்ளதாகவும் அவர் தெரிவித்திருக்கிறார். மேலும் செந்தில் பாலாஜியின் அரசியல் வியூகம்தான் இதற்கு காரணம் என்று அரசியல் வட்டாரங்களில் பேசப்பட்டு வருகிறது. தேர்தல் நெருங்கும் வேளையில் கொங்கு மண்டலத்தின் அரசியல் களம் ஒரு செஸ் விளையாட்டை போல மாறியிருக்கிறது. கரூரில் தொடங்கியுள்ள இந்த இணைப்பு விழாக்கள் வரும் நாட்களில் கொங்கு மண்டலத்தின் மற்ற மாவட்டங்களிலும் அதிக அளவில் இருக்கும் என்பதில் சந்தேகமில்லை என்று அரசியல் நிபுணர்கள் கூறி வருகிறார்கள். இந்த நிலையில் திமுகவினருக்கு இன்னொரு மகிழ்ச்சியான செய்தி ஒன்று கிடைத்துள்ளது. அதாவது அதிமுக முன்னாள் அமைச்சர் நிலோஃபர் கபில்
திமுகவில் இணைய உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. கட்சி தலைமையுடன் ஏற்பட்ட அதிருப்தி மற்றும் தொடர் புறக்கணிப்பு காரணமாக நிலோஃபர் கபில் திமுகவில் இணைய உள்ளதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. கடந்த 2016ஆம் ஆண்டு அதிமுக ஆட்சி காலத்தின் போது தொழிலாளர் நலத்துறை அமைச்சராக இருந்தவர்தான் இந்த நிலோஃபர் கபில். தொழிலாளர் நலத்துறை அமைச்சராக நிலோஃபர் கபில் இருந்த காலத்தில் கோடிக்கணக்கில் பண மோசடியில் ஈடுபட்டதாக குற்றச்சாட்டு எழுந்தது. அதனைத் தொடர்ந்து அதிமுகவில் அடிப்படை உறுப்பினர் பொறுப்பில் இருந்து இவர் நீக்கப்பட்டார். சிறிது காலம் அமைதியாக இருந்த நிலோஃபர் கபில் மீண்டும் அதிமுகவில் இணைந்தார். ஆனால் அவருக்கு கட்சியில் முக்கியத்துவம் அளிக்கப்படவில்லை என்று கூறப்படுகிறது. கட்சி தலைமையுடனும் முன்னாள் வணிக வரித்துறை அமைச்சர் KC வீரமணி உடனும் மோதல் போக்கை கடைபிடித்து வந்ததால் கடந்த 2021ஆம் ஆண்டு சட்டசபை தேர்தலில் ஜோலார்பேட்டை தொகுதியில் போட்டியிட வாய்ப்பு கேட்டும் இவருக்கு சீட் வழங்கப்படவில்லை. தேர்தலில் தனக்கு சீட் கிடைக்காமல் போனதற்கு வணிக வரித்துறை அமைச்சரும் ஜோலார்பேட்டை தொகுதியின் அதிமுக வேட்பாளருமான KC வீரமணிதான் காரணம் என நிலோஃபர் கபில் பகிரங்கமாக குற்றம் சாட்டியது தமிழக அரசியலில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. இந்த நிலையில் அவர் திமுகவில் இணைய திட்டமிட்டிருப்பதாக கூறப்படுகிறது. அதாவது வரும் 14ஆம் தேதி ஜோலார்பேட்டை பொன்னேரியில் திமுக தலைவரும் தமிழக முதலமைச்சருமான MK ஸ்டாலின் அவர்கள் கலந்து கொள்ளும் திமுக வடக்கு மண்டல 47 தொகுதிகளுக்கான வாக்குச்சாவடி குழு பயிற்சி மாநாடு நடைபெற இருக்கிறது. இந்த நிகழ்ச்சியில் அதிமுக முன்னாள் அமைச்சர் நிலோஃபர் கபில் முதலமைச்சர் MK ஸ்டாலின் அவர்கள் முன்னிலையில் திமுகவில் இணைவார் என்ற தகவல் வெளிவந்துள்ளது. இன்னும் 2 மாதங்களில் சட்டமன்ற தேர்தல் நடைபெற இருக்கும் நிலையில் அதிமுகவில் இருந்து முன்னாள் அமைச்சர்கள், முக்கிய நிர்வாகிகள் என அடுத்தடுத்து அதிமுகவில் இருந்து விலகி ஆளும் திமுகவில் இணைந்து வருவது தமிழக அரசியலில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்தடுத்து தொடர்ந்து திமுகவில் அதிமுகவினர் இணைந்து வருவது திமுகவிற்கு பலமா இல்லையா என்பது பற்றி உங்களுடைய கருத்துக்களையும் மறக்காமல் கமெண்ட்ல சொல்லுங்க. மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.